இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லைன்னா என்ன மாதிரி வழிபாடு பண்ணணுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும் இல்லையா? ஏன்னா சுக்கிரன்னா களத்திர காரகன், சுக்கிரன்னா பணம், சுக்கிரன்னா வீடு, சுக்கிரன்னா வண்டி வாகனம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இப்போ இந்த ஜாதகம் பாருங்களேன். தனுசு லக்னம், 10ல் சுக்கிரன். இந்த சுக்கிரன் நீசமாகி இருக்கு, நிஸ்பலமாக இருக்கு, அஸ்தங்கமாகி இருக்கு. அதோட இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசை சுக்கிர தசை, அதோட அவயோகி. மொத்தமாக இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு இருக்கு இல்லையா? அது நிஸ்பலத்தில் இருக்கு, நீசமா இருக்கு, அஸ்தங்கமாகி இருக்கு, அவயோகியா இருக்கு. அப்போ சுக்கிரன் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதகத்தில். இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கூட சுக்கிரன் ராகு பிடியில் இருக்குது, சுக்கிரன் கேது பிடியில் இருக்குது, சுக்கிரன் சரியில்லாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கான வழிபாடுகளுள் ஒன்று வேதாந்த தேசிகர் அருளிய ஸ்ரீஸ்துதியை பாராயணம் செய்வது. அது உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிற போது ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா அதற்கு நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது. அதிலே ஒன்றுதான் வேதாந்த தேசிகர் நமக்காக அருளி செய்த இந்த ஸ்ரீ துதி. இதை ஒவ்வொரு நாளும் அல்லது முடிந்தவரை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நீங்கள் பாராயணம் செய்கிற போது ஜாதகத்தில் ஏதாவது சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா அது சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.